வரலாற்று உண்மை, அக்னிச் சாட்சி மற்றும் மீண்டு வருதல். வரலாற்றில் பல ஆளுமைகள் அழிவிலிருந்து மீண்டதாலேயே வரலாறாக மாறினர். நெருப்புப் பறவை என்பது ஒரு வரலாற்று அடையாளம். எகிப்திய மற்றும் கிரேக்க வரலாற்றில் இது ஒரு குறியீடாக பயன்படுத்தப்பட்டது. இது ஒரு உயிரினம் என்பதை விட மீளுருவாக்கம் என்ற தத்துவத்தின் அடையாளம். சாத்ராக், மேஷாக், அபத்நேகோ இவர்கள் ஒரு அக்கினிச் சூளையிலிருந்து மீண்டதை வரலாறு ஒரு அற்புதமாக பதிவு செய்திருக்கிறது. இதன் பின்னால் இருக்கும் வரலாற்று உண்மை என்னவென்றால், அவர்கள் தங்கள் கொள்கைக்காக அழிவை சந்திக்க துணிந்தனர். அந்த துணிவே அவர்களை காப்பாற்றியது. பெயராய்வு. பெயர் இக்னீஷியஸ். மொழி பின்னணி லத்தீன். அறிவியல் வரலாற்று பொருள். இக்னி என்றால் நெருப்பு. இது எரியும் நெருப்பை குறிக்காமல் ஒளி தரும் நெருப்பை குறிக்கிறது. பெயர் அக்னிவேஷ். மொழி பின்னணி சமஸ்கிருதம். அறிவியல் வரலாற்று பொருள். நெருப்பினால் ஆடை அணிந்தவன், அதாவது எதற்கும் கலங்காத வீரியம் கொண்டவன். பெயர் பிராண்டன். மொழி பின்னணி பழைய ஆங்கிலம். அறிவியல் வரலாற்று பொருள். நெருப்பால் சுடப்பட்ட நிலம், அதாவது அழிவுக்குப் பின் மீண்டும் விவசாயத்திற்கு தயாரான வளமான நிலத்தை குறிக்கும்.